நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க வெந்தயத்தை அம்மாக்கள் எல்லா சமையல்லையும் கொஞ்சம் சேர்த்து சமைப்பாங்க. ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்காக இப்போ நாம் ஒரு பேனில் வெந்தயத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா இது போல் சிவந்து வரும். சிவந்து வந்ததும் வெடிக்க துவங்கும். நல்ல ஒரு வாசனையும் வரும். போதும், எடுத்துடலாம். அவ்வளோதான். எடுத்து வச்சு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெந்தயத்தூளை 1/2 ஸ்பூன் அளவு வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கிறதுனால பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க சாப்பிடலாம். உடல் சூடு குறையும், உடல் சூட்டினால் ஏற்படுற வயிற்று வலி குணமாகும். வெந்தயம் கசப்பாக இருக்குன்றதுனால வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது போல் பவுட்ரு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வெந்தயக்களி, வெந்தய குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். ஊறுகாய் செய்யறதுக்கு முக்கியமாக இந்த வெந்தயம்